Hello students, next exercise number 9.1 la 15th sum. So sum பார்க்கலாம். A straight highway leads to the foot of the tower. A man standing at the top of the tower observes a car at an angle of depression of 30 degree. So இதுக்கு மட்டும் first diagram draw பண்ணிக்கலாம். Straight highway which leads to the foot of the tower. So ABங்கிறது டவர், ஏங்கிறது டாப் ஆஃப் தி டவர் அண்ட் பிங்கிறது ஃபுட் ஆஃப் தி டவர். ஓகே, இது வந்துட்டு ஹைவே. ஸோ இந்த ஹைவேல ஒரு கார் போயிட்டுருக்கு. காரை வந்துட்டு மேன் ஸ்டாண்டிங் அட் தி டாப் ஆஃப் தி டவர். ஸோ மேனோட ஹைட்டு கொடுக்கல. ஸோ அதனால் ஏலேருந்து பாயிண்ட் ஏலேருந்து பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். மேன் ஸ்டாண்டிங் அட் தி டாப் ஆஃப் த டவர் அப்சர்வ்ஸ் தி கார். ஸோ இங்கே தான் வந்துட்டு கார் வந்துட்டு இருக்கு ஃபஸ்ட்டு. வித் an angle of depression. angle of depression என்னது? ஹரிசாண்டல்ல இருந்து, இது ஹரிசாண்டல் லைன், ஹரிசாண்டல்ல இருந்து கீழே போடுற ஆங்கிள் தான் வந்துட்டு என்னது? angle of depression. angle of depression is 30 degree. ஓகே, ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது angle of depression 30 degree இருக்குது. ஸோ இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி தான். ஓகே, ஸோ சிங்கிறது கார். next which is approaching the foot of the tower with a uniform speed. ஸோ இந்த கார் வந்துட்டு approaching the foot of the tower நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு with a uniform speed. 6 seconds later the angle of depression of the car is found to be 60 degree. ஓகே, 6 seconds கழிச்சு the angle of depression என்ன ஆகுதுன்னா 60 டிகிரியாக மாறுது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இங்கேருந்து பார்க்குறாங்க. இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் மெஷர் பண்ணி பார்த்தோம்னா 60 டிகிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 60 டிகிரினா இதுவும் 60 டிகிரி தான். ஏன்னா அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, இப்போ கார் வந்துட்டு இந்த பாயிண்டில் இருக்குது. 6 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இங்கேருந்து சியிலேருந்து டிக்கு வர்றதுக்கு 6 செகண்ட்ஸ் டைம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 6 செகண்ட்ஸ். ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி டைம் டேக்கன் பை தி கார் டு ரீச் தி ஃபுட் ஆஃப் தி டவர் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டில் இருந்து ஃபுட் ஆஃப் தி டவருக்கு போக எவ்வளோ டைம் எடுக்கும் கார்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை நம்ம வந்துட்டு டி செகண்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். டவரோட ஹைட்டு ஹெச் மீட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சம் பார்க்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா டைம் டேக்கன் பை தி கார் டு ரீச் தி ஃபுட் ஆஃப் தி டவர் ஃப்ரம் டி பாயிண்ட். ஓகே, சொல்யூஷன். லெட் தி டைம் டேக்கன் பை கார் டு ரீச் ஃபுட் ஆஃப் tower is equal to t seconds. அதுக்கப்புறம் height of the tower is equal to h meter எடுத்துக்கிறோம். okay, so we know that speed equal to distance by time. Therefore distance equal to speed into time. ஸோ ஸ்பீடு வந்துட்டு கொடுத்துருக்காங்க வித் ஏ யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் லெட் தி ஸ்பீட் ஆஃப் கார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மீட்டர் பர் செகண்ட்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா யூனிஃபார்ம் ஸ்பீடு தான். ஓகே, ஸோ அதை வந்துட்டு நம்ம எக்ஸ் மீட்டர் பர் செகண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டைம் வந்துட்டு இங்கே எவ்வளோ டிபிக்கு டீன்னு எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ டி. சார் தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் டிபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டி. ஓகே, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் சிடி எவ்வளோ வரும்? திஸ் இம்ப்ளைஸ் டிஸ்டன்ஸ் CD is equal to இங்கே அதே தான் ஸ்பீட் இன்டூ டைம்.
ஸோ ஸ்பீடு வந்துட்டு நம்ம எக்ஸ் மீட்டர் பர் செகண்ட் எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் இன்டூ டைம் வந்து 6 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இங்கே. சி பாயிண்ட்லேருந்து டி பாயிண்ட் வர்றதுக்கு 6 செகண்ட்ஸ் ஆகுதுன்னு. ஸோ டைமுக்கு பதிலாக 6ன்னு போட்டுக்கலாம். ஸோ therefore distance CD is equal to 6x meter and distance dB is equal to xt meter. Okay. இப்போ in triangle ADB, in triangle ADB angle D is equal to 60 degree. In triangle ADB angle D is equal to 60 degree and A is equal to H meter. A equal to H meter. அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். DB distance DB is equal to இங்கே கால்குலேட் பண்ணியிருந்தோம் xt மீட்டர். இப்போ ஆப்போசிட் சைடும் தெரிஞ்சிருச்சு, டீட்டாக்கு ஆப்போசிட் சைடு தெரிஞ்சிருச்சு, அட்ஜசன்ட் சைடும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் டிஸ்டன்ஸ். ஸோ ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடையும் ரிலேட் பண்ணுற டீட்டா tan டீட்டா. ஸோ தேர்ஃபோர் tan 60 is equal to, இந்த ட்ரையாங்கிள் தானே எடுத்துருக்கோம், ஸோ அதனால் tan 60 டீட்டாக்கு பதில் 60 போடுறோம். tan 60 is equal to opposite side AB divided by adjacent side DB. See opposite side AB வந்துட்டு H meter divided by DB வந்து XT. So tan 60 வந்து √3 which is equal to H divided by XT. So therefore H is equal to XT into √3. So இது equation number 1 வச்சுக்கலாம். Next in triangle, இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் ACB angle C is equal to 30 degree. Angle C is equal to 30 degree. AB is equal to H meter. AB equal to H meter. ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் சியிலிருந்து பி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், சிபி இஸ் ஈக்குவல் டு, நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், சிடி ப்ளஸ் டிபின்னு எழுதிக்கலாமா, சிடி ப்ளஸ் டிபி. சிடியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருந்தோம், சிடி. ஸோ டிஸ்டன்ஸ் சிடி வந்துட்டு எக்ஸ் இன்ட்டு 6, அது 6x மீட்டர். சிடியோட டிஸ்டன்ஸ் 6x மீட்டர். ஸோ 6x ப்ளஸ் டிபி வந்து xt மீட்டர். 6x ப்ளஸ் xt. ஸோ தேர்ஃபோர் இங்கே ஆப்போசிட் சைடு தெரியும் உங்களுக்கு, டீட்டாக்கு ஆப்போசிட் 30க்கு ஆப்போசிட் சைடு ஏபி, ஆப்போசிட் சைடு தெரியும் ஹச், அண்ட் அட்ஜசன்ட் சைடு சிபி தெரியும். ஸோ ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் ரிலேட் பண்ணுறது tan டீட்டா. தேர்ஃபோர் tan 30 இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை சிபி, டோட்டல் சிபி. ஸோ ஏபி வந்து ஹச், சிபி வந்து 6x ப்ளஸ் டி, 6x ப்ளஸ் எக்ஸ்டி. ஸோ tan 30 உங்களுக்கு தெரியும் 1 டிவைடட் பை √3 இஸ் ஈக்குவல் டு ஹச் டிவைடட் பை 6x plus xt. So therefore 1 divided by √3 is equal to h divided by 6x plus xt. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 6x plus xt is equal to h √3. இதில் எக்ஸை காமனாக எடுத்துக்கிறோம். எக்ஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 6 ப்ளஸ் டி மட்டும் வரும் இங்கே, இஸ் ஈக்குவல் டு h √3. ஓகே, இப்போ இந்த ஹச்சுக்கு பதிலாக நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருந்தோம்ல ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில், h இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டி இன்ட்டு √3ன்னு கால்குலேட் பண்ணியிருந்தோம். இந்த ஹச்சுக்கு பதிலாக இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் h is equal to √3 into x into t. So from equation number 1 போட்டுக்கோங்க. So therefore x into
6 plus t is equal to root 3 into x into t. இந்த root 3 அப்படியே இங்கே வந்துடும். ஸோ ஹச்சுக்கு பதிலாக root 3 into x into t சப்ஸ்டியூட் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு x into 6 plus t is equal to root 3 into root 3 3 ஆயிரும். 3 into x into t. ஸோ இந்த x கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 6 plus t is equal to 3t. ஸோ 6 is equal to 3t plus t வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா minus t. ஸோ 6 is equal to 2t. So t is equal to 6 divided by 2. So t is equal to 3 seconds. So therefore time taken by the car from point D to reach the foot of the tower, that is B, is equal to 3 seconds. T is equal to 3 seconds. இதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 16th சம் பார்க்கலாம்.